சங்கீதம் 115 12வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பக்கத்துல இருக்கிறவங்க கையை பிடிச்சுக்கோங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அது இன்றைக்குதான் உங்களுக்கு தெரியும். ஆனா அவங்க தாயின் கருவில் நீங்க உருவாகும் முன்பே கர்த்தருக்கு தெரியும். அவர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எந்த சூழ்நிலையில் நின்று கொண்டு இருக்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியும். அந்தந்த பிரச்சனையில அந்தந்த போராட்டத்துல நிற்பவர்களுக்கு அது புரியும். ஆனா இப்படி உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா ஆண்டவருக்கு முன்னமே என்ன செஞ்சிருப்பாரு? தெரிந்திருக்கு. இந்த மாதத்துல நடந்த சில காரியங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் சில சொல்லிக்க முடியாத சில சம்பவங்கள் நடந்திருக்கும். ஆனா இது ஏன் நடந்தது? நன்மைக்காக தான் நடந்திருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இல்லையா? நடந்தது எதுக்காக நடந்திருக்கு? நன்மைக்காக தான் நடந்திருக்கு. அதை கர்த்தர் நினைத்திருக்கிறார். அதனாலதான் அதை என்ன செஞ்சிருக்கிறாரு? அனுமதித்திருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 29:18வது வசனத்தை வாசிங்க. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அல்லேலூயா. வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அதுதான் இன்றைக்கு தேவ வார்த்தையின் தலைப்பு. வேதத்தை காக்கிறவன் பாக்கியவான். இது எந்த நாளுக்கான நீதிமொழிகள்? இந்த நாளுக்கான நீதிமொழிகள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாவற்றையும் முன்னமே செய்து வைத்து விட்டார். எப்போ? 6 நாட்கள் எல்லாவற்றையும் உண்டாக்குனார். பாத்தீங்களா? அப்போவே எல்லாவற்றையும் என்ன செய்து வைத்து விட்டார்? உருவாக்கி நிச்சயித்து வைத்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தை காக்கிறவர்களோ அப்படின்னு இல்லை. எப்படி இருக்கு? காக்கிறதோ நோ அப்படின்னா யாரை குறிக்குது? ஒரு ஆளை குறிக்குது. வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அப்ப குடும்பத்தில் இருக்கிறவர்கள் வேதத்தை காக்கிறார்களோ இல்லையோ அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம வேதத்தை காக்கிறோமா? எப்படி நம்பர் போட்டு கூட்டி வச்சு அப்படி பாதுகாக்கிறத காக்கிறதுனா நீங்க என்ன புரிஞ்சுக்கிறீங்க? எப்படி புரிந்து கொள்கிறீர்கள்? வேதத்தை காக்கிறது என்றால் எப்படி? அதாவது உலகத்துல இருக்கிறவர்கள் வேறு விதத்துல வாழ்ந்தாலும் நாம் வேதத்தின் படிதான் வாழ வேண்டும். அல்லேலூயா. எங்க அப்பா அம்மா அப்படி வாழவில்லை என்று சொல்லக்கூடாது. எங்க ஊழியக்காரர்கள் இப்படி வாழவில்லை என்று சொல்லக்கூடாது. எங்க சபைக்கு போறவங்க இப்படி வாழவில்லையோ என்று நாம் சொல்லக்கூடாது. யார் வேதத்தை காக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான். இது குழுவாக சொல்லவில்லை, ஒருவருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வேதத்தை காத்துக் கொள்ளாமல் வேற எதை காத்துக் கொள்வார்கள்? இல்லையா? ஆண்டவருக்கு சொல்வதற்கு காரணம் என்ன? நீங்க போகும் பொழுது அந்த இடத்துல டேன் பண்ணும் பொழுது கொஞ்சம் கவனமா போங்க, அவனுக்குள்ள ஒரு பள்ளம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? சரி, ஏற்கனவே அந்த இடத்துல போய் கீழே அவங்க விழுந்திருப்பாங்க, இல்ல யாராவது விழுந்து பார்த்திருப்பாங்க இல்லையா? அதனாலதான் சொல்றாங்க நீங்க போகும் பொழுது அந்த டேர்னிங்ல கொஞ்சம் கவனமா போங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க ஆண்டவர் சொல்றார் வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான் என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னா, அநேகம் பேர் மற்றவர்களை சாட்டி அவர்கள் இந்த வேதத்தின்படி நடக்கல, நான் எதுக்கு வேதத்தின்படி நடக்கணும், எனக்கு முன்னோர்கள் அப்படி வாழவில்லை, அவர்கள் வாழாத பட்சத்துல நான் எதுக்கு வாழணும்னு சொல்லி எல்லாருமே மற்றவர்களை பார்த்து விலகி போய்விட்டார்கள். அல்லேலூயா,
அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், யாரையும் பார்க்காத இந்த வேதத்தை பாரு, இந்த வேதத்துல என்ன சொல்லி இருக்குதோ அதன்படி நீ வாழ்ந்தால் நீ பாக்கியவான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வேதத்தை காத்துக்கொள்ளாமல் அவர்கள் எதை காத்துக்கொள்வார்கள்? மனிதர்களுடைய யோசனைகளை காத்துக்கொள்வார்கள். இப்ப மூல பழக்க வழக்கம்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி. எதற்காக இந்த காரியத்தை நாம் செய்கிறோம் தெரியாது, எதற்காக இந்த செயலை நாம் செய்கிறோம் எனக்கு தெரியாது. அப்ப இதையும் செய்றீங்க, எங்க அப்பா அம்மா செஞ்சாங்க. சரி, உங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேட்போம். அவங்க கிட்ட எங்க அப்பா அம்மா செஞ்சாங்க, அவங்க கிட்ட கேட்க முடியாது. அவங்க எங்க போயிட்டு இருப்பாங்க, அவங்க நாட்கள் முடிந்து ஓட்டத்தை முடிச்சிருப்பாங்க. அப்ப செய்வதற்கான நோக்கம் தெரியாம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அல்லேலூயா. மனிதரை பிடித்து கொண்டு மனிதர் என்ன செய்கிறார்களோ அதையே செய்வது. கடந்த நாட்கள்ல ஒரு சகோதரருக்கு இப்படி ஒரு அறிவுரை கூறுவதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. அந்த சகோதரர் வந்து என்னை கேட்டார், பாஸ்டர், இந்த மாதிரி இந்த பெரிய அமாவாசைன்னு ஒரு நாளை நியமித்து அந்த நாள்ல போய் இறந்தவங்களுக்கெல்லாம் சில காரியங்களை செய்யறாங்களே ஐயரை வைத்து, எதற்காக அப்படி செய்கிறார்கள் அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டார். நீங்க சொல்லுங்களேன், எதற்காக அப்படி செய்யறாங்க அப்படின்னு. அப்ப அவருக்கு தெரிந்ததை அவர் சொன்னாரு, இறந்து போனவங்களுடைய ஆத்மா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குமா, அப்படி அலைந்து தெரிந்துகிட்டு இருக்கும். அந்த ஆத்மா இளைப்பாற வேண்டும், சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு காரியத்தை செய்கிறார்கள் அப்படின்னு அந்த சகோதரர் சொன்னார். செய்யறது யாரு? இறந்தவருடைய மகனாகவோ இல்ல பேரனாகவோ இருப்பார்கள், அப்படிதானே? அந்த காரியத்தை செய்யறது யாரு? வேற ஒரு ஆள் செய்வாங்களா? இல்ல சமுதாய தொண்டோடு இப்ப எல்லாம் நம்ம கூட செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம். இல்லாதவங்களுக்கு போய் என்ன செய்யறோம், கொடுக்குறோம் இல்ல. அதே போல ஆண்டவரை அறியாத ஆத்துமாக்கள் எத்தனையோ இறந்திருக்கு. அந்த ஆத்துமாக்கள்லாம் இளைப்பாறுதலுக்கு இடம் இருக்காது. அதெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அலைந்துகிட்டு இருக்கோம். அதனால இப்படி ஒரு காரியத்தை செஞ்சா அவங்க எல்லாம், அவங்களுடைய ஆத்மாவெல்லாம் சமாதானம் ஆயிடும், சாந்தம் ஆயிடும்னு சொல்லி யாராவது பொது நலத்தோடு இப்படி செய்கிறார்களா? அப்படி செய்வாங்களா? என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அவங்க யார் இறந்தாலும் அவருடைய பையனோ அவருடைய பேரனோ அந்த காரியத்தை என்ன செய்வாங்க, செய்வாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியணும் தானே, நம்ம அப்பாவோ நம்ம தாத்தாவோ ஆத்மா இளைப்பாறுவதற்கான காரியத்தை செய்யாததுனால தான் இந்த ஜோசியர் மூலமாகவோ இந்த ஐயர் மூலமாகவோ உங்க அப்பாவுடைய ஆவி அலைந்து திரியுது. ஏன் அலைந்து திரியுது? ஏன்னா அவர் வாழ்நாள்ல அந்த ஆத்மாவுக்குரியதை தேடி வைக்கல, அதனால அலைந்து திரியுது என்பதை அறிந்து கொண்டு இப்ப நம்ம ஜீவனோடு இருக்கும் பொழுது நம்ம ஆத்மாவும் அலைந்து திரியக்கூடாது என்ற உணர்வை பெற்று ஆத்மா அமைதலா வாழ்வதற்கு ஒரு இடத்தை தேட வேண்டும் என்கின்ற உணர்வு அவர்களுக்கு வர வேண்டும் தானே? வரணுமா வரக்கூடாதா? வரணும் தானே. ஆனா அது வராததுனால சந்ததி சந்ததியா அந்த காரியத்தை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் பேதைகளை ஞானியாக மாற்றுகிறவர். அப்ப நம்ம இந்த இடத்துக்கு வர்றோமா? இறந்தவர்களுக்கு இந்த காரியத்தை செய்யறாங்க. ஏன் செய்யறாங்க? நீங்க செய்ய பிரச்சனை இல்லை, ஏன் செய்யறாங்க அதை தெரிந்துக்குங்க. அப்ப அவங்க அந்த காரியத்தை செய்யாததுனால நம்ம போய் செய்யணும், ஒரு நம்பிக்கை. இதை செய்ததுனால அவங்களுடைய ஆத்மா என்ன செஞ்சிடும், சாந்தி அடைந்துடும் அப்படின்னு நம்ம நம்பணும்னா அப்ப நம்ம என்ன செய்யணும், அவங்க வாழ தவறின வாழ்வையே நம்ம வாழணும். அப்ப நம்ம அப்படி வாழும் பொழுது பின்பு வருகிற சந்ததி என்ன செய்யும், இந்த நல்ல காரியத்தை கடைபிடிக்கும். அப்ப அந்த நல்ல காரியத்தை நம்ம செய்யும் பொழுது, அட இந்த பிரியாணி ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க வச்சுக்கோங்களேன். அடுத்து என்ன கேட்பாங்க, அடுத்த முறை செய்யும் போது என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, உங்ககிட்ட யாரும் சொன்னதில்லை போல, நீங்க பிரியாணி பண்ணி யாருக்கும் கொடுக்கல, நீங்களா வச்சு சாப்பிட்டுருக்கீங்க. அப்படியா? பிரியாணி கொடுத்து பிரியாணியோ எதுவோ ஒன்று செய்யறோம்னு வச்சுக்கோங்க, அதை அடுத்தவங்க சாப்பிட்டு என்ன கேட்பாங்கன்னா, எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே அவங்களுக்கு இருக்க ஒரு சேரை போட்டு நம்ம என்னெல்லாம் செஞ்சோமோ அதை என்ன செய்ய ஆரம்பிப்போம், சொல்ல ஆரம்பிப்போம் தானே.
அப்படியா? அடுத்த மரம் வந்தா, அக்கா நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சேன்க்கா, அப்படி உங்க டேஸ்ட் எனக்கு வரல, அதனால நீங்க தனிக்கா அப்படின்னு என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க தானே? அதே போல நம்ம இந்த உலகத்திலிருந்து வேற ஒரு காரியத்தை செய்யும்போது பார்க்கிறவர்கள் கேட்பார்கள். அப்ப கேட்கும் பொழுது நம்ம சொல்லணும், இப்படி ஒரு ஜோசியர் சொன்னாரு, உங்க அப்பாவுடைய ஆத்மா அலைஞ்சு தெரியுதுப்பா, ரொம்ப கண்ணீரோடு வாசல்ல இருந்து கதவை தட்டுது, என் குடும்பத்துல ஒரே பிரச்சனையா இருக்கு, என்ன ஏன் பிரச்சனை வருது? அட உங்க அப்பா ஏப்பத்தோடு இறந்துட்டாருப்பா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையாம, உனக்கு வீடு கட்டலையாம, உன் பிள்ளைகளை பார்க்கலையாம, நீ இறந்த அப்படியே அவர் இறந்ததுனால இப்ப வந்து அவர் உங்க வீட்டை வந்து பாக்குறாரு. அவர் வரும் பொழுது கூட சேர்ந்து எல்லாம் என்ன செய்யுது வருது, அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு, உங்களை பாக்குறாரு, பேரம்பதியில பார்த்துட்டு அவர் போறாரு, ஆனா கூட வந்து பாத்தியா, அதுதான் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குது. அப்படியா? அப்ப என்ன செய்யணும்? அப்ப உங்க அப்பாவை சாந்தப்படுத்து. அப்ப உங்க அப்பாவுக்கு எதையெல்லாம் பிடிக்குமோ, எதையெல்லாம் செய்யலையோ அதையெல்லாம் நீ அவருக்கு என்ன செஞ்சிடு. அப்ப அவர் என்ன செய்வாரு? சும்மா படே. அப்ப அவர் என்ன செய்வாரு? சாந்தமா போயிடுவாரு. உங்க வீட்டுக்கு வர மாட்டாரு, உங்க வீட்டுக்கு என்ன வராது, பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லுவார் தானே? அப்ப என்ன செய்வாங்கன்னா, உங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்? உங்க அப்பாவுக்கு ஒரு கோல்டு பிடிக்கும். சரி, அப்புறம் சிக்கன் அப்படியே பொரிச்சு அப்படியே லெக் பீஸோட அவர் என்ன செய்வார்? சாப்பிடுவார். சரி, அப்புறம் என்ன? அதையெல்லாம் கொண்டுட்டு போய் வச்சிடு. அதையெல்லாம் அவர் செஞ்சது. அவர் என்ன நினைத்தாரு? என் பிள்ளை கர்த்தருக்கு பிரியமாய் வாழணும்னு நினைத்திருப்பார்ல. என் பிள்ளை எந்த தவறான பழக்கத்தையும் செய்யக்கூடாதுன்னு நினைச்சிருப்பார்ல. என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், மற்றவர்கள் கனம் பண்ற விதத்துல வாழணும்னு நினைச்சிருப்பார்ல. சரீரத்துக்குரியதை செஞ்சாச்சு, ஆத்மாவுக்குரியது. எங்க அப்பா இப்படி வாழ்ந்தார், இப்படி வாழணும்னு நினைச்சார், நான் அப்படி வாழுவேன். அல்லேலூயா. தீர்மானம் எடுக்கிறாங்களா? அது நல்லது. எங்க அப்பா சபைக்கு நான் போகாததுனால, சரியா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன் இப்படி ஆயிட்டாரு, என்னுடைய வாழ்க்கையில அப்படி நான் இருக்க மாட்டேன். எங்க அப்பா செய்ய முடியாத காரியத்தை நான் செய்வேன், கர்த்தருக்காக வைராக்கியமா வாழுவேன். அது இல்ல பிள்ளை, அதை கை கொண்டாவுல கர்த்தருக்கு அது பிரியமா இருக்கும். உலக காரியம் அவங்க சொல்லிட்டாங்க, அவங்க செஞ்சிட்டாங்க, என்னப்பா உங்க அப்பாவுக்கு வருஷம் திரும்பிடுச்சு கொண்டாலையா ஏதாவது கேட்பாங்க. அதனால என்ன பிரயோஜனம்? சொல்லணும், எங்க அப்பா சத்தியத்தின்படி வாழ விருப்பப்பட்டாரு, ஏதோ தவறுதலா அப்படி போயிடுச்சு, ஆனா நான் எங்க அப்பா ஆசையை நிறைவேற்றுவேன். எங்க அப்பா உலகத்திலிருந்து தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னு விரும்பினாரு, அது செய்ய முடியாம போயிடுச்சு, நான் அப்படி வாழுவேன். அதுக்குள்ள அந்த தீர்மானத்துல தேவன் மகிமைப்படுவார், எதுவும் தடையா இருக்காது, வாசலை திறந்து வைப்பார், ஆசீர்வாதமாக வாழ வைப்பார். அல்லேலூயா. ஆசீர்வாதமாகவும் வாழ வைப்பார், ஐஸ்வர்யவானாகவும் வாழ வைப்பார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம்? வேதத்தை கைக்கொள்கிறோமா? இல்லை, மனிதர்கள் சில காரியங்களை கடைபிடித்து வைத்திருக்கிறார்களே, அதை கடைபிடிக்கிறோமா? ஒரு ஆள் இருக்கும் பொழுது, அப்பாவோ இல்ல பெரியவர்களோ இருக்கும் பொழுது, தம்பி இதை செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். தம்பி இந்த மாதிரி நீ வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவர் எப்படா போவார்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து அவர் இடம் காலி ஆகும், மறுபடியும் நம்ம இஷ்டத்துக்கு வாழலாமா? அவர் இருக்கும் வரை அவரிடத்தில் உண்மையாய் இருப்பதை போல, அவர் சொல்வதற்கெல்லாம் கீழ்ப்படிவதை போல அப்படி இருந்துட்டு, அவர் தலை போனதுக்கு பிறகு அவங்களுடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்தா எப்படி இருக்கும்? அது அவருக்கு பயந்து வாழ்ந்திருக்கிறாரா இல்ல நடிச்சிருக்கிறாரா? சொல்லுங்க, நடிச்சிருக்கிறார் தானே அர்த்தம். நான் அவர் மீது உண்மையான அன்பு இருக்கு, அவர் சொல்வதை உண்மையாய் நாம் கீழ்ப்படிந்து இருந்திருக்கிறோம் என்றால், அவர் இல்லாத போதும் அவர் சொன்னதை போல நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. இயேசுவை நேசிக்கிறீங்களா? இயேசுவை நேசிக்கிறீங்களா? அவருடைய அன்பை நீங்க ருசித்திருக்கிறீங்களா? அவர் மேல அன்பு வைத்திருக்கிறீங்களா? அப்ப அவர் சொன்னதை செய்யணும். என் மீது அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறான், கை கொள்கிறான்.
கை கொள்றோமா? அவர் தான் இப்ப இல்லையே. உண்மைதான். யாரெல்லாம் வேதத்தை கை கொள்ளலையோ அவங்க கிட்ட இருக்க மாட்டார். ஆனா வேதத்தை யாரெல்லாம் கை கொள்கிறார்களோ அவர்களிடத்துல இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மனிதனுடைய சடங்காச்சாரத்தை பின்பற்றி அதை கை கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்து அவங்க ஐஸ்வர்யவானா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதம்னா என்ன? எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், தேவனுடைய சமூகத்துக்கு நாம் வருவதற்கு எந்த தடையும் இருக்காது. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு எந்த தடையும் இருக்காது. தேவனை துதிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்வதற்கும் தடை இருக்காது, தடை இருக்காது, தடை இருக்காது. அல்லேலூயா. அதுக்கு பேரு தான் என்னது? ஆசீர்வாதம். நம்ம பார்க்க போறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை துதிப்பதற்காக ஒரு தடை இருந்ததா இல்லையா? இப்ப இவங்க போய் கேட்கிறாங்க, எங்கள் தேவனை நாங்க போய் ஆராதனை பண்ணணும். போகக்கூடாது, போகணும். சரி, ஆண்கள் மட்டும் போங்க. இல்ல, போகணும். சரி, உங்க வீட்டுல இருக்க ஆடு மாடெல்லாம் விட்டுட்டு நீங்க மட்டும் என்ன செய்யுங்க, போயிட்டு வாங்க. இல்ல, எங்க ஆண்டவர் நாங்க ஆராதிக்க போவோம். அவருக்கு எப்படி பலி செலுத்துன்னு எங்களுக்கு தெரியாது. அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நாங்க என்ன செய்யணும். இந்த 3 நாள்ல போயிட்டு என்ன செய்யுங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு ஆராதிக்கணும். இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை ஆராதிப்பதற்கு இருந்த அந்த தடையை தேவன் எடுத்து போட்டார் இல்லையா? அப்ப பாருங்க, சொல்றே, கிளம்புடா, ஓடிடுடா, உங்க தேவன் போய் என்ன செய்யுங்க, போய் ஆராதனை. கிளம்பிலே இருக்காத, எங்க ஊர்ல நீ என்ன செய்யாத இருக்காத, ஆடு மாடு எல்லாத்தையும் கொண்டுட்டு போ அப்படின்னு சொல்லுவான்னு யாருக்கு தெரியும்? நம்ம ஆண்டவருக்கு தெரியும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அவன் இப்படி வந்து சொல்லுவான். அவன் சொல்லும் பொழுது அவன் எகிப்தியர் வைத்திருக்கிற அந்த காதுல போட்டுக்கிறது, கையில போட்டுக்கிறது, கழுத்துல போட்டுக்கிறதுலாம் என்ன செஞ்சிடு, கேட்டு வாங்கிடு. இதெல்லாம் என்னது? ஐஸ்வர்யம். கர்த்தரை தேடுவதற்கு அவர்கள் ஆயத்தமானார்கள். ஐஸ்வர்யம் கூட வருது. ஐஸ்வர்யம் பெற்றுக்கொள்வதற்கான வழியை சொல்றாரு பாருங்களேன். அவர் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட போய் சொல்றாரு, இந்த பாரு, அவன் வந்து சொல்லுவான், உங்க தேவனை போய் என்ன செய், ஆராதனை பண்ணு, தடையில்லை அப்படின்னு சொல்லுவான். நீ கிளம்பி போவதற்கு முன்பாக அங்க பக்கத்துல இருக்க வீட்டுக்காரங்கிட்ட போய் நீ கேளு, இந்த மாதிரி நான் எங்க தேவனை ஆராதிக்க போறேன், நீங்க வந்து உங்க கழுத்துல இருக்கிறது சும்மா போகக்கூடாது தானே, கொடுங்களேன் அப்படின்னு சொல்லவும் எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. கொடுக்கவும் இவங்க என்ன செஞ்சாங்க, மனிதனுடைய கண்கள் என்ன கிடைத்தது, தயை கிடைக்க பண்ணினார். அல்லேலூயா. நீங்க ஐஸ்வர்யத்தை தேடி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டவர் தேட முடியாது. பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் வரும். அதற்கு உதாரணமாகத்தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கர்த்தரை தேடுவதற்கு இருந்த தடைகளை ஆண்டவர் சொன்னாங்க. அந்த தடையை எடுத்து போட்டாரு. எடுத்து போடும்பொழுது கர்த்தரை தேடுவதற்கு போகும் பொழுது ஐஸ்வர்யத்தையும் கூட போய் என்ன செஞ்சுட்டு வராரு, கொடுத்து அனுப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம கர்த்தரை தேடி போனா ஐஸ்வர்யம் தானா என்ன செய்யும்? அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கிறார். ஏன்னா புதிய ஏற்பாட்டு காலத்து மக்கள் ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதமா நினைச்சுக்கிட்டு ஆண்டவரை விட்டுட்டு அதையே தேடி போய்கிட்டு இருப்பாங்க. அதனால பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரன் நோட் பண்ணி வை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது நீங்க நினைக்கிற ஐஸ்வர்யம் உங்களுக்கு பின்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும், வந்து கொண்டு இருக்கும். ஏன் சொல்லியிருக்கிறாரு? எல்லாரும் ஆசீர்வாதத்தை ஐஸ்வர்யம்னு நினைச்சு, ஐஸ்வர்யத்தை ஆசீர்வாதமா நினைச்சு ஆண்டவரை விட்டு ஓடுவாங்க. நம்ம ஓடுறோமா? நம்ம ஆசீர்வாதத்தை தேடுகிறோமா, ஐஸ்வர்யத்தை தேடுகிறோமா? நீங்க கேட்டது இன்றைக்கு அது மெசேஜ் கடந்த நாட்கள் நம்ம இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ணுவோமே. அப்போ ஜனங்கள், நம்முடைய முன்னோர்கள் மூட பழக்க வழக்கமாக சில காரியங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, கடைபிடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப நம்ம அந்த காரியத்தை செய்யும் பொழுது என்ன நோக்கத்துக்காக இதை செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் அலசி பார்த்து, இல்லை வேதம் இப்படி சொல்லியிருக்கு, இதன்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் கடைபிடித்ததை விட்டு
தேவன் சொல்வதை கடைபிடித்தால் அவர்கள் யாரு? பாக்கியவான். அவர்கள் யாரு? பாக்கியவான். அடுத்த இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் 29ல 25வது வசனத்தை வாசிப்போம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ. இங்க எத்தனை பேர் சொல்லப்பட்டிருக்கு? நம்புகிற நோ நோ இல்ல ஒருவனை சொல்லி. அப்ப மனுஷனுக்கு எல்லாரும் பயப்படலாம். ஆனா வேதத்தை காக்கிறவர்கள் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. யாருக்கு தான் பயப்படணும்? கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றோம், மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அப்ப நம்ம உயர்ந்த அடைக்கலத்துல தேவன் நம்ம எப்ப கொண்டுட்டு போய் வைப்பாரு? மனிதனுக்கு பயந்து நடக்கும் பொழுது உயர்ந்த அடைக்கலத்துல தேவன் நம்ம கொண்டுட்டு போய் வைப்பாரா? இல்ல. அப்ப கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்? பயப்படணும். மனுஷனுக்கு பயந்தா என்ன வரும்? கண்ணிதான். அதை பாருங்களேன், கண்ணியை அப்படின்னு இருக்கா, எத்தனை சுழி இருக்கு பாருங்க. கண்ணி எப்படிதான் இருக்கும்? எத்தனை சுழி இருக்கு? 8 சுழி இருக்கு. என்ன கவனிச்சுக்கிறீங்க? 8 தானே இருக்கு. 8 இருக்கா? எத்தனை இருக்கு? நான் சரியா கணக்கு இல்லையா? 6. அப்ப இந்த நை கிட்ட ஒரு இது இருக்கு, ஐ கிட்ட 8 தானே. என்ன போங்க நீங்க? இன்னுகிட்ட ஒரு 3 சுழி, அடுத்த நீ கிட்ட ஒரு 3 சுழி, அப்புறம் எய்யின் இருக்குல்ல கண்ணியை, அதுல 2 சுழி. எத்தனை வட்டம் மனுஷனுக்கு பயந்தா. அப்ப நம்ம எப்போதெல்லாம் மனுஷனுக்கு பயப்படணும்னு வச்சுங்களேன், 8 8ஆ பெருகும். எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சுருங்க. 8 கண்ணியில தப்பிக்க கூடாதுங்க ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு. நீ என்ன செய்யாத? மனுஷனுக்கு பயப்படாத. அப்ப மனுஷன் தானே இந்த மாதிரியான நடவடிக்கைகளை வச்சிருக்கிறாங்க. வேண்டாம், நான் வேதம் வச்சிருக்கிறேன், வேதத்தை படிச்சு பாரு. உங்க அப்பாவுடைய ஆத்மா அலைந்து திரிகிறது அப்படின்னு சொல்லி உன்னை பயமுறுத்துறாங்களா? நீ போய் பண்ணிடு. ஆனா அவங்க கிட்ட போய் கேளு, என்ன காரணத்தினால எங்க அப்பா ஆவி அலைந்துகிட்டு திரிகிறது? இந்த மாதிரி உங்க அப்பா வாழும்பொழுது பணம் அலைஞ்சாப்பா, பொருள் அலைஞ்சாப்பா, இடம் அலைஞ்சாப்பா. ஆமா, அதனால அவங்களை புதைக்கும் பொழுது 1 ரூபாயாவது அதை போட்டு என்ன செஞ்சிடுங்க, இல்லைன்னா வீட்டை வந்து தட்டுவாப்பா பாத்துக்க அப்படின்னு சொல்லுவோம். பயமுறுத்துவாங்க தானே. அப்படியா? அப்போ பணம்னு போனா, பொருள்னு போனா, இடம்னு போனா, இறந்ததுக்கு பிறகு நானும் அலைவனும் வேண்டாம். எல்லாத்தையும் என்ன செய்? குறைச்சிடு. அது ஞானம். அல்லேலூயா. அது அறிவு, அது புத்தி. அதெல்லாம் எங்கே கிடைக்கும்? இந்த வேதத்துல தான் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அப்பாவுக்கு இவன் பண்றான், இவனுக்கு இவனுடைய பையன் பண்ணுமா, அவனுடைய பையனுக்கு யார் பண்ணுவா? அந்த மூட பல என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே தானே இருக்கும். அப்ப யாராவது ஒருவர் புல் ஸ்டாப் வைக்கணும்ல, முட்டுப்புள்ளி வைக்கணும்ல. அந்த முட்டுப்புள்ளி வைக்கிறது நீங்களும் நானும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எப்படி புள்ளி வைக்க போறீங்களா, கவலை பண்ண போறீங்களா? புள்ளி வைக்கணும். அல்லேலூயா. மனுஷருக்கு அதாவது பயப்படுவதற்கும் கீழ்ப்படிவதற்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு இல்லையா? பயப்படுவதற்கும் கீழ்ப்படிவதற்கும் என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. கீழ்ப்படுகிறது எப்படின்னா, அவங்க இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அந்த காரியத்தை செய்வாங்க. அதுதான் கீழ்ப்படுகிறது. கவனிக்கிறீங்களா? கீழ்ப்படுகிறதுனா சொன்னவர் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அவர்கள் சொன்னபடியே வாழ்வார்கள். அதுக்கு பேர் கீழ்ப்படிதல். பயம் அப்படின்னா அவருடைய தலை தெரியும் போதும் அவருடைய வேலை செய்வாங்க. அவங்க தலை தெரிந்த உடனே இவ்வளோ நேரம் வேலை செஞ்சது போல என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பயம் இருக்கக்கூடாது. மனிதர்களை பார்த்து ஒரு மாதிரியா, மனிதர்கள் இல்லாத போது ஒரு மாதிரியா இல்ல. அந்த பயம் நமக்கு கண்ணியை கொண்டுட்டு வரும். நான் இப்படித்தான், அதனால என்ன செய்வ? கழுத்தை வெட்டிக்க. என்ன கொஞ்ச நேரம் திட்டுவ, கொஞ்ச நேரம் கத்துவ, அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? அதுக்காக நம்ம
நம்மளுடைய இதை மாத்திக்கலாமா? ஆனா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது என்பது என்ன அப்படின்னா, அவர் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்கிறாரோ அப்படியே இருக்கிறது. ஓனர் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒரு வேலையை செய்து போயிட்டாரா நம்பிக்கையோடு, நம்மளை ஆண்டவர் நம்பி இருக்கிறார். இந்த வேதத்தின்படி நம்ம வாழ்வோம் என்று. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. நான் இந்த வேதத்தின்படி என் பிள்ளைகள் வாழ்வார்கள் என்று நம்பிக்கையோடு இந்த வேதத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? சபையில வரும் பொழுது, ஆராதனை பண்ணும் பொழுது, அந்த உயிர்த்தெழுந்த ஆராதனையில மட்டும் அவருடைய வேதத்தை கை கொள்ளுவது போல பயப்படுறோம். அது கண்ணியே வர வைக்கும். சபைக்கு தானே போய்கிட்டே இருக்கிற, அப்புறம் ஏன் உனக்கு இது நடந்துகிட்டே இருக்கு? அவங்க சபையில போய் கீழ்ப்படியல, பயப்படுறாங்க. பயந்தா கண்ணிதான் வரும், ஆனா கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதம் வரும், ஐஸ்வர்யம் வரும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. பயந்தா கண்ணி வரும், கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதத்தோடு ஐஸ்வர்யமும். ஹalleluya. ஒரு மனுஷனுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. எப்படி ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறார், வந்துட்டாங்க உடனே நம்மளுடைய இடத்தை நம்ம என்ன செய்யறோம்? சரி பண்றோம் தானே, வீட்டெல்லாம் ஒழுங்கு பண்றோம். ஆனா ஊழியக்காரர் வருவதற்கு முன்பாக மோசே சொல்லுகிறார், நான் போவதற்கு முன்பாக உங்களுடைய சமூகம் என்ன செய்யணும்? போகட்டும், என்னோடு கூட நீங்க என்ன செய்யுங்க, வாங்க அப்படின்னா. இப்ப ஊழியக்காரர் ஒரு வீட்டுக்கு வராருன்னு வச்சுங்களேன், அவர் வருவதற்கு முன்பாக எது போயிருக்கோம்? கேட்கல, சமூகம் போகும் தானே. அப்ப சமூகம் வந்து உங்களை பார்க்கும் தானே உங்க வீட்டை. அப்ப பார்த்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் யார் வரப்போறா? ஊழியர். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அந்த சமூகம் சொல்லும் தானே, ஆண்டவர்கிட்ட சொல்லும் தானே. கவனம். ஹalleluya. கவனித்து பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். மனுஷன் ஊழியக்காரர்களுக்கு பயப்படக்கூடாது. நான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். பாஸ்டர், எனக்கு இது விருப்பம், எனக்கு இது விருப்பம் இல்லை. சரியா புரிஞ்சுக்கணும். இதை நான் செய்வேன், இதை நான் செய்ய மாட்டேன். பரவாயில்லை, இந்த வேலையா என்னால் செய்ய முடியாது. அது வருத்தத்தை கொண்டுட்டு வராது. செய்கிறேன்னு சொல்லிட்டு செய்யாமல் இருக்கும்போது தான் ரொம்ப வருத்தத்தையும் வேதனையும் கொண்டுட்டு வரும், பிரச்சனை கொண்டுட்டு வரும். இன்றைக்கு இவங்க வரமாட்டாங்க, பரவாயில்லை, நம்ம போய் பண்ணிடலாம், நம்மளுடைய வேலையில சுருக்கிக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, நான் போய் எல்லாத்தையும் பார்த்துறேன். சரி, அந்த சகோதரி சொல்லிட்டாங்க, அந்த பிரதர் சொல்லிட்டாங்க, வந்து பார்க்கும் பொழுது கதவை அப்படியே அடைச்சிருந்தா எப்படி இருக்கும்? வேக வேகமா அந்த வேலையை செய்யணும், பதட்டம், அடுத்த இடத்துக்கு போகணும். எவ்வளவு வேதனை, எவ்வளவு கஷ்டம், வருமா வராது? அப்ப உள்ளதை உள்ளதென்றும் இல்லைன்னா இல்லைன்னு என்ன செஞ்சிடணும்? சொல்லிடணும். என்னால முடியும், என்னால என்ன செய்யாது, முடியாது. அதனால எதை நம்ம கற்றுக்கொள்வோம்? திமிரி போனா ஆண்டவர் மிஞ்சும் கோபத்தை. சங்கீதம் 26 இந்த பக்கம் கீழே கடைசி 10வது வசனம் நினைக்கிறேன். எத்தனாவது? 10வது வசனம். மனுஷனுடைய கோபம் உங்களுடைய மகிமையை விளங்க பண்ணும், மிஞ்சும் கோபத்தை நீ அடக்குவே. துணிகரமாய் நடக்கிறவனுடைய உச்சம் தலையை. தெரியும் தானே அந்த வசனம்? சொல்ல வேண்டாம். அப்போ ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்துல உடன்பாடு இல்லை, பரவாயில்லை, ஆனா ஒரு நாள் இது வேதம் தான், இது சத்தியம் தான் அப்படிங்கிறத அவர்கள் என்ன செய்து கொள்வார்கள்? தெரிந்து கொள்வார்கள். ஆனா இந்த வேதத்தை தெரிந்ததை போல அப்ப நான் செஞ்சுட்டு அவங்க போனது பிறகு செய்யாம இருந்தோம்னா அந்த வேதத்தை குறித்ததான அறிவு நம்மளுக்கு இல்லாமலே என்ன செஞ்சிடும்? போயிடும். ஹல்லேலூயா. எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதும் அவருக்கு சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுடைய தியானத்துக்காக ஒரு காரியத்தை நான் சொல்றேன். கர்த்தர் எனக்கு அப்படியே ஒரு சிந்தையை கொடுத்தார். வெளிச்சத்துக்கும் ஒளிக்கும் வித்தியாசம் இருக்கு, தெரியுமா? தெரியுமா? நீங்க தியானித்து எனக்கு சொல்லுங்க. அடுத்த வருஷம், ஒரு வருஷம் உங்களுக்கு டைம் பாருங்க. ஒரு கேள்வி கேட்டு எவ்வளவு நாள் டைம் கொடுக்குறேன்? ஒரு வருஷம். அடுத்த வருஷத்துல என்ன செய்யுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். என்ன பேசிட்டு இருந்தோம்? அதுக்கு முன்னாடி என்ன பேசிக்கணும்? மனுஷருடைய கோபம்
மிஞ்சும் கோபத்தை அவர் என்ன செய்வார்? அடக்குவார். அப்ப நம்ம இந்த காரியம் கர்த்தருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி தைரியமா பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதனால வர பிரச்சனைனால இப்படி பண்ணதுனால இவ்வளவு இழப்பு வந்துருச்சுப்பா, இனிமே நான் அதை என்ன செய்ய மாட்டேன்னு ஒரு பாடத்தை கத்துக்குவோம். ஆனா செய்யறது போலவும் செய்யாதது போலவும் இருந்தா பாடத்தை கத்துக்கவே முடியாது, நம்ம உருவாகவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிவதற்கும் பயத்துக்கும் என்ன இருக்கு? கீழ்ப்படிவதெல்லாம் என்ன? இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கள் சொன்ன வேலைய அவர்கள் சொன்ன வார்த்தையின்படி வாழ்வது கீழ்ப்படிதல். பயம்னா அவர்கள் இருந்தால் செயல்படுவது, இல்லாத போது செயல்படாமல் அப்படியே உலகத்தோடு என்ன செஞ்சிருது? போகிறது. அதுதான் பயம். அப்படி பயந்தா நீங்க கவுண்ட் பண்ணிக்கங்க, நீங்க எப்பொழுதெல்லாம் அப்படி நடக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் 8-0 உங்க வாழ்க்கையில கூடிக்கிட்டு இருக்கும். கண்ணி அப்படி அந்த வளையம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? கூடிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 18ஆம் அதிகாரம் 37வது வசனம். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் இந்த போர்டை நாங்கள் என்ன செய்ய போறோம்? மாற்ற போறோம். அந்த போர்டுல நிரந்தரமா ஒரு வசனம் இருக்கணும். எப்படி இருக்கணும்? நிரந்தரமா நாங்க அவ்வளவு நீங்க வசதி கொடுத்தா சரி பரவாயில்லை, ஐஸ்வர்யில கொடுத்தா பரவாயில்லை, நாங்க மாசம் மாசம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இந்த பின்னாடி பேனர் நாங்க மாத்துறோம். ஆனா வேண்டாம், எதுக்கு? அதனால ஒரே பேனரை நாங்க என்ன செய்யறோம்? போடணும்னு விரும்புறோம். அதனால அது ஒரு வசனத்தை கொடுங்கப்பா அப்படின்னு ஜெபம். அப்போ முதல் நாள் கூட்டத்துல ஊழியக்காரமா ஜெபம் பண்ணாங்க. சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். அவங்க கவனிச்சாங்களான்னு தெரியல, ஆனா நான் கவனிச்சேன். அடுத்து இன்னொரு முறையும் அதவே சொல்லி என்ன செஞ்சாங்க? ஜெபம் பண்ணாங்க. அப்போ நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். ஆண்டவரே உங்களுக்கு ரொம்ப நன்றி. அந்த எழுதுவதற்கான வசனத்தை நீங்க என்ன செஞ்சீங்க? தந்துட்டீங்க. அதை எப்படி எடுத்து போறோம்னா, சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார் அப்படின்னு முடித்து கீழே ஒரு ஹைபன் போட்டு இயேசு கிறிஸ்துவை நம்ம பேனர் அடிக்க போறோம். அல்லேலூயா. சத்தியவான் நம்மளா யாரு? சத்தியவான். எதற்காக தேவன் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார்? சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க. அல்லேலூயா. அதாவது வேதத்தை காத்து நடக்க, வேதத்தை காக்கிறவர்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்பதற்காக நம்ம கூட்டத்தோடு இன்றைய தினத்துல சண்முகையாவையும் சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா சத்தியமும் நாம் சத்தியவானாக இருந்தால் அதை காத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற வைராக்கியம் நமக்கு இருக்கும். நாம் சத்தியவான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உலக நடவடிக்கைகள் நமக்குள்ளாக இருக்கும். அதை ரொம்ப தீவிரமாய் கடைபிடித்துக்கிட்டு இருக்கோம். எதற்காகனா, என்னுடைய சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, அந்த ஊழியக்காரங்க என்ன நினைப்பாங்க, அந்த ஊழியக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி சத்தியத்தை விட்டு விட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? அல்லேலூயா. அதற்காக தேவன் இந்த இடத்துல நம்ம என்ன செய்துட்டு வரல, அழைக்கிட்டு வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்து எதற்காக தான் வந்திருக்கிற நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? பாவத்தை மன்னிக்க, உலக ரட்சகராக இருக்க, ரட்சிப்பு கொடுக்க. ஆமா, அதெல்லாம் இல்லை. உலக ரட்சகர் யார் சொன்னா? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு யார் சொன்னா? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று யார் சொன்னா?
நீ ஒரு குமாரனை பெறுவாய், அவர் தம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி தூதர் சொன்னார். இங்க யார் சொல்றாரு? நீ ராஜாவோ பிரார்த்தி கேட்கிறார். இங்க யார் சொல்றா? இயேசு கிறிஸ்து அவனுக்கு பிரத்யேகமாக சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கவே நான் பிறந்தேன். இதற்காகவே இங்க நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? வந்திருக்கிறேன். அல்லேலூயா. சத்தியவான் எவனும் என் சத்தம் என்ன செய்யறான்? கேட்கிறான். யார் சொல்றா? இயேசு சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இயேசுடைய பிள்ளைகள் அவருக்கு என்ன சோதனை போட வைக்கணுமா? இல்ல அந்த அமாவாசை நாளை போய் பார்த்து ராமேஸ்வர கடல்ல இந்த இது வைக்கணுமா? அவர் சொன்னதை போல வாழணுமா? சத்தியத்தின்படி நம்ம என்ன செய்யணும்? வாழணும். இந்த வேதம் என்ன சொல்லுது? வேதம் சொல்லாததை வேற யாரு சொன்னாலும் கேட்க கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல இது உலகம் என் காதை அடைத்துக் கொள்ளணும். சத்தியத்துக்கு காதை திறக்கணும். உலக சடங்காச்சாரத்துக்கு காதை அடைச்சுக்கணும். செவிட்டு விரியனை போல இருக்கணும். சத்தியத்துக்கு அல்ல, சடங்காச்சாரத்துக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவரே சொல்றார், நான் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்கதான் வந்திருக்கிறேன். அந்த தூதர் சொல்கிறார், அதுவும் நடக்கும். என் ஊழியக்காரர் சொல்கிறார், அதுவும் உண்மைதான். என்னுடைய ஜனங்கள் சொல்றாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் என்ன சொல்றாரு? சத்தியத்தை குறித்து தான் நான் சாட்சி கொடுக்க என்ன செஞ்சிருக்கிறேன்? பிறந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப பிதா கேட்கிறார், என் காரியமாக யார் போவா? நான் போறேன் ஆண்டவரை. எதுக்கு? உலகம் எப்படி இருக்குன்னு சுத்தி பார்க்கறதுக்கா? என் ஜனங்கள் சத்தியத்தின்படி வாழ தெரியவில்லை, வாழ்வதற்கு ஆளும் இல்லை. அதற்காகத்தான் யார் போவா என்று பிதா கேட்கும் பொழுது குமாரன் என்று சொல்கிறார், நான் என்ன செய்கிறேன்? போகிறேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கீழ்ப்படிந்திருக்கிறார். நம்ம வாசம் பண்ண கர்த்தரை நம்புகிறவனும் உயர்ந்த அடைக்கலத்தில் என்ன செய்யப்படுவான்? வைக்கப்படுவான். இவர் கர்த்தருக்கு கீழ் பிதாவுக்கு கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்து நடந்ததுனாலதான் எல்லா நாமத்தை காட்டிலும் அவருடைய நாமத்தை பிதா உயர்த்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அவருக்கு செய்கிற தேவன் அவரை போல நாமும் வாழ்ந்தால் நமக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப வேதத்தை நம்ம என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். காத்து கொள்வதற்கான அர்த்தம் என்னன்னா, வேதம் சொன்னா வேதத்துக்கு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. அது சொந்தக்காரங்களா இருக்கட்டும், வேதத்தை காக்கிறவனும், அப்பாவா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், வேதம் சொன்னா பாருங்க, வேதத்தின்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் நம் குடும்பத்தை ரட்சித்துக் கொள்ளலாம். ஆனா வேற விதத்துல வாழ்ந்தா நம்ம குடும்பத்தோடு நாமும் இழந்து போவோம், நம்ம ஆத்மாவையும். கவனிக்கிறீங்களா? வேதத்தின்படி நாம் வாழ்ந்தால் நம்ம குடும்பத்தை ரட்சித்துக் கொள்ளலாம், காப்பாத்திக்கலாம் வரும் கோபத்துக்கு. ஆனா வேற ஒரு ஆலோசனையில வேறவருக்கு விருப்பமா நாம் வாழ்ந்தால் நம்ம ஆத்மாவும் போயிடும், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆத்மாவும் என்ன செஞ்சிடும்? போயிடும். எது நீங்க முடிவு எடுத்துக்கிறீங்க? வேதத்தை காக்கிறவர்களாக நீங்கள் நான் என்ன செய்யணும்? இந்த பூமியில வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அதுதான் சொல்ற, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், ஒருவன் என்னை பின்பற்றினான். இதெல்லாம் யார் சொன்னது? பவுல் சொன்னாரா? அப்போஸ்தலர்கள் சொன்னார்களா? யார் சொன்னாங்க? உங்களுக்காக ஜீவனை கொடுத்தது யாரு? மரியாவா? பேதுருவா? யார் கொடுத்தா? யார் கொடுத்தா? அவர் சொல்கிறார், என்னிடத்தில் கற்றுக்கொள். ஊழியக்காரத்துல இல்ல, ஊழியக்காரர்கள் ஒரு மாடல். அவங்க கிட்ட கற்றுக்கொள்ள கூடாது, அது பாவம்னு சொல்ல வரல. ஆனா அவங்க கிட்டயே போயிட்டு இருக்க கூடாது. அது ஆரம்ப ஸ்டேஜ், இந்த ஆரம்பம். அல்லேலூயா. குழந்தையா இருக்கிற ஒரு குழந்தை கொஞ்ச நாள் ஆனதுக்கு பிறகு எதுவாக இருந்து ஆகணும்? ஒரு கணவனா இருக்கணும். அப்பாவுக்கு பிள்ளையா இருக்கிற ஒரு பையன் பிறகு யாரா மாறணும்? அப்பாவா மாறணும். அம்மாவுக்கு பிள்ளையா இருக்கிற ஒரு பொண்ணு பெரியாரானது யாரா மாறணும்? இன்னொரு குழந்தைக்கு அம்மாவா மாறணும். அல்லேலூயா. அதே போலதான் ஆரம்பத்துல ஊழியக்காரர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்று பார்க்கிறேன்னா, நம்மை பார்த்து மற்றவர்கள் நடக்கும் விதத்துல நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அல்லேலூயா.
அல்லேலூயா. எங்க ஊழியக்காரர் இப்படி இருப்பாரு அப்படியே சொல்லிக் கொடுக்க கூடாது. ஊழியக்காரர் நம்ம ஆரம்பத்துல ஒரு மாடலை வச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவர் ஆண்டவர் சொல்றாரு எப்படி தெரியுமா? என்னை காட்டிலும் அநேக அற்புதங்களை செய்வீர்கள் சொல்லுகிறார். அல்லேலூயா. குருவுக்கு எப்ப தெரியுமா மதிப்பு? குருவை மிஞ்சின சிஷ்யன் இருக்கும் போதுதான். கரங்களை கட்டி கரங்களை மயப்படுத்துவோமா? குருவுக்கு எப்ப மதிப்பு? என்கிட்ட 100 பேர் இருக்கிறாங்க இல்ல. எலியாவுக்கு எப்ப மதிப்பு? எலியாவை ஒருபோதும் எலிசா மிஞ்ச முடியாது இல்லையா? குருவை மிஞ்சினாதான் அவன் சிஷியன், மற்றவங்களை மிஞ்சினது இல்ல. அப்ப எல்லாருக்கும் குருவா இருக்கிறவரையே இவன் மிஞ்சிட்டானா அந்த அளவுக்கு அவன் கற்றுக்கொண்டான். இந்த குரு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சின்ன சம்பவம் அப்படி ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். அப்பாவுக்கு ஓரளவு தான் தெரியும் அவருடைய வளர்ச்சிக்கு. ஆனா தன்னுடைய பிள்ளையை தன் தோல் மேல அப்படி உட்கார வைக்கும் பொழுது அப்பா பார்க்காதத யார் பாப்பா? புள்ள பாப்பான். புள்ள வளர்ந்துட்டான், அப்பாவுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கணுமா? அவன் நிக்கிறதுக்கு காரணம் யாருதான்? அப்பா தான். அல்லேலூயா. அல்லேலூயா. போதவரை யாரும் என்ன செய்ய முடியாது, மிஞ்ச முடியாதுன்னு ஒரு இடத்துல என்ன செய்யப்பட்டிருக்கு, ஒரு வசனம் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவரே சொல்லியிருக்கிறார், என்னை காட்டிலும் அநேக அற்புதங்களை நீங்கள் என்ன செய்வீர்கள் செய்வீர்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா என்ன? ஆண்டவர் அவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படி சொல்லுகிறாருன்னா, நான் எல்லாத்தையும் சொன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, தாங்க மாட்டீங்க. அப்ப எல்லாமே என்ன செய்யுது இருக்குது தானே. அப்ப பரிசுத்த ஆவியானவர் அவர் சொல்ல விட்டதை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் சொல்லிக் கொடுப்பார் தானே. சொல்லிக் கொடுப்பாரு, சொல்லிக்க மாட்டாரு. அப்ப நம்ம அதை இல்லை இது இயேசு சொல்லல, அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு, என்னை காட்டிலும் அநேக அற்புதங்கள் நீங்க என்ன செய்ய முடியும் செய்வீங்க. அப்படின்னா அற்புதத்தோடு மட்டும் போதுமா? அவர் எந்தெந்த வார்த்தைகளை கீழ்ப்படிஞ்சாரோ அதை காட்டிலும் மற்ற வார்த்தைகளை நம்ம என்ன செஞ்சுதான் ஆகணும், கீழ்ப்படிஞ்சுதானே ஆகணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்றால் அவர் சொன்னதை போல நம்ம என்ன செய்யணும், வாழணும், அவர்கிட்ட கற்றுக்கொள்ளணும். அவர் சொல்ற என்னிடத்துல கேளு, என் நாமத்துல கேளு, ஊழியக்காரங்க நாமத்துல கேளு, மரியாள் நாமத்துல கேளு, பேதுரு நாமத்துல கேளு, அப்படி சொல்லியிருக்கிறாரா எங்கேயாவது? நீங்க கேட்டீங்க, உங்களுக்கு இப்ப கிடைக்கல, என் நாமத்தினால கேளுங்க, குமாரனை மகிமைப்படுத்தும்படி தேவன் அந்த காரியத்தை உங்களுக்கு என்ன செய்வார், வாய்ப்பு பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஊழியக்காரங்க இந்த வேதம் எல்லாருமே ஒரு மாடல், ஆரம்ப ஸ்டேஜ். அப்ப குருவை மிஞ்சுகிற சிஷியராக நீங்கள் நான் என்ன செய்யணும், இருக்கணும். சத்தியத்தின்படி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார், அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாருமே யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் ஒரு சில வசனங்கள்ல சொல்ல நீங்க வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும். பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இங்க பேசுறதை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்க இருதயத்தில் இருக்கிற குழப்பங்கள், உங்க இருதயத்தில் இருக்கிற கஷ்டங்கள், அதையெல்லாம் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உங்க முகத்தை தான் பார்க்கிறேன், ஆனா அவர்கள் இருதயத்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து அவர்களை
எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அல்லேலூயா. கடவுளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும். அல்லேலூயா. இப்ப நீங்க மனசுல போட்டு ஒரு குழப்பத்தோட இருக்கிறீங்க பாத்தீங்களா? அதுல இருந்து தேவன் விடுதலை கொடுப்பதற்காக இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ கையை தட்டல, ஆமையை சொல்லல. நீங்க சொல்லி சொல்லி செஞ்சதுனால இதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சதுன்னு நீங்க நினைக்காதீங்க. இந்த வார்த்தை இருக்கணும், இந்த தாகம் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் எனக்கு பேசுறேன், நான் இப்படி இருக்கிறேன், நான் என்ன செய்ய போறேன்? நீங்க படுகிற வேதனையை அவர் அறிந்திருக்கிறார். அறிந்ததோடு அல்ல, யாக்கோபுல ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, ஊழியக்காரர்கிட்ட போய் கேட்கிறாங்க, ஊழியக்காரர் போய் ஜெபம் பண்றாரு, அவருக்கு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் விசுவாசமா இருங்க, ஆண்டவர் உங்க தேவைகள் எல்லாம் என்ன செய்து கொள்வார், பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, அனுப்பக்கூடாது. உங்ககிட்ட இருந்தா அவனுக்கு அதை என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அல்லேலூயா. படிச்சிருக்கீங்களா? அது கிரியை உள்ள விசுவாசம் அப்படிங்கிற அந்த தலைப்புல வரும் பாருங்க. ஆண்டவர் நம் இருதயத்தில் படுகிற கஷ்டத்தை அவர் அறிந்ததோடு மட்டுமல்லாமல் அதிலிருந்து விடுதலை கொடுக்கவும் இறங்கி வந்திருக்கிறார். விடுதலை கொடுக்க மட்டும்தானா? பாலும் தேனும் நலமும் விசாலமான தேசத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கவும். அதற்காக அவர் என்ன செஞ்சு வந்திருக்கிறார், இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம படுகிற கஷ்டம் யாருக்கு தெரியும்னு நீங்க நினைக்கலாம், ஆனா நம்மை உருவாக்கின தேவன் அதை அறிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க, 14வது வசனம். 14 அதே அதிகாரத்தில் அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களுக்கு அனுப்பினார் என்று சரி, ஒரு வாசிங்க, நானே வாசிக்கிறேன். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். அல்லேலூயா. இங்க என்னன்னா, நீங்க கஷ்டப்படுறீங்க, நீங்க ரொம்ப வேதனைப்படுறீங்க, அதை நீங்கள் உண்மையாய் ஆராதிக்கிற தேவன் அறிந்திருக்கிறார். அறிந்தது மட்டுமல்லாமல் அவர் என்ன நினைக்கிறார்னா, உங்களுக்கு விடுதலை கொடுக்கணும்னு நினைக்கிறார். விடுதலை கொடுத்தது மட்டுமல்லாமல் நான் உங்களை பாலும் தேனும் நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டுட்டு போய் உட்கார வைக்கணும்னு அவர் என்ன செய்யறாரு, விரும்புறாரு. அப்படி விரும்பினதுனால தன்னுடைய ஊழியக்காரனா இருக்கிற மோசேகிட்ட சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவர் உங்களை என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று சொல்லு என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா என்ன? நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு வீட்டுல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கொடுக்கிற வார்த்தை உங்களுக்கு கிடைக்காது. கவனிக்கிறீங்களா? ஊழியக்காரர் எங்க இருப்பாரு? சபையில இருப்பார் இல்லையா? நீங்க கஷ்டப்படுறீங்க, வேதனைப்படுறீங்க, எனக்கு ஐஸ்வர்யம் இல்ல, ஆசீர்வாதம் இல்ல, நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த புலம்புல தேவன் அறிந்திருக்கிறார். அறிந்ததோடு மட்டுமல்ல, உங்களுக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார், உங்களை ஐஸ்வர்யம் ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எப்போதுதான் நடக்கும்? சபைக்கு வரும்போதுதான். ஊழியக்காரர்களிடத்துல வார்த்தையை போடுவார், இந்த வார்த்தையை என் ஜனங்கள் வருவார்கள், அவர்களிடத்துல நீ என்ன செய்யணும், சொல்லணும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தை புறப்பட்ட உடனே அந்த வார்த்தையை யாரெல்லாம் கேட்க வேண்டும் என்று தேவன் நினைத்து அவர்களுக்கு கிருபைகளை கொடுத்து அந்த இடத்துக்கு அவர்களை என்ன செய்து கொண்டு வருவார், அழைத்து வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம கஷ்டத்தை பார்த்து, போராட்டத்தை பார்த்து
தேவனுடைய சமூகத்தை விட்டு தேவனிடத்துல போகாம வேதம் வாசிக்காம அவர்கிட்ட ஜெபிக்காம நம்ம விலைக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிற அந்த வார்த்தை உங்களுக்கு எங்கே இருந்து வரும் சொல்லுங்க. எங்க சொந்தக்காரங்க விசேஷம் வச்சுட்டாங்க, எங்க ஊர்க்காரங்க வரலன்னா கோபிச்சுக்குவாங்க. அப்ப உங்களை ஆண்டவர் நினைத்து கொடுத்திருக்கிற வார்த்தையை நீங்க என்ன செய்து விட்டீர்கள்? இழந்துட்டு யாருக்கு நட்டம்? யாருக்கு நட்டம்? நீங்க அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துட முடியுமா சொல்லுங்க. நிற்கிறவன் தானா நிற்கிறேன் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாருல. அப்ப நம்மை உயர்த்த முடியுமா? பாருங்க, தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவன் என்ன செய்யப்படுவான்? தாழ்த்தப்படுவான். நான் சம்பாதித்து என் குடும்பத்தை உயர்த்துறேன் நினைத்தா முடியாது. பெரியதான் ஆண்டவர்கிட்ட வந்தாதான். அதுதான் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் என்ன செய்யப்படுவான்? தாழ்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் என்ன செய்யப்படுவான்? உயர்த்தப்படுவான். என்னால முடியாது, நான் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்றால் அந்த பணம் எல்லாம் விருதாவாய் போயிடும், வீட்டுக்கு வராது. நான் இன்னைக்கு வேலை பார்ப்பது என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபை. நான் இன்று கை நிறைய சம்பாதிப்பது என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபை. அப்படி நினைச்சாதான் ஐஸ்வர்யமும் இருக்கும், ஆசீர்வாதமும் இருக்கும். நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா பாவத்திலிருந்து ஒருவன் தன்னை தானே விடுவித்துக் கொள்ள முடியும் என்றால் இயேசு கிறிஸ்து வருவதற்கான அவசியம் இருந்திருக்காது. அது முடியாது என்பதற்காகத்தான் தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அப்போ நமக்கு ஆண்டவர் ஒரு பிரச்சனையா, ஒரு போராட்டமா, ஒரு பலவீனமா ஆண்டவர் சமூகத்துல போயிட்டு, ஆண்டவரே நான் படுகிற அவர்கள்கிட்ட பெரும் மூச்சை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், கேட்டிருக்கிறார் தானே. அப்போ கர்த்தருடைய சாட்சிகளை நம்ம தியானித்தால் தானே அவர்களுக்கு நடக்கிறது தான் நமக்கு நடக்கும்னு பிரசங்கில சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல நூதனமானது ஒன்றும் இல்லை. அப்பாவுக்கு நடந்தது பிள்ளைக்கு நடக்கும், பிள்ளைக்கு நடக்கிறது மறுபடியும் இன்னொரு பிள்ளைக்கு என்ன செய்யும், நடக்கத்தான் செய்யும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த பிரச்சனை அந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் பெருமூச்சையும் நீ கேட்டு இருக்குதுங்கப்பா, ஆனா இன்று நான் படுகிற வேதனை நீங்க அறிந்திருக்கீங்க தானே, எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்களேன் அப்படின்னு ஜெபம் பண்ணா அந்த வார்த்தையை தேவன் கொடுப்பார் தானே. நமக்கு ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யம் கர்த்தருடைய வார்த்தையினால்தான் வரணும். கர்த்தருடைய வார்த்தையினால்தான் வரணும். வேற எதுனால என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் ஒரு ஒழுங்கு என்ன செய்து வைத்திருக்கிறார். அப்போ எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு ஒரு போராட்டம், நான் இதை சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு நம்ம மனுஷன்கிட்ட போவதை காட்டிலும் தேவனிடத்துல போனோம் அப்படின்னா நம்ம பட வேதனையை அவர் அறிந்து கொள்வார். அறிந்து கொள்வது மட்டுமல்ல, அதற்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று நம்மை குறித்து நினைத்து நமக்காக ஒரு ஊழியக்காரரை அனுப்புவார். இல்லை அவரிடத்துல நம்ம போனோம்னா அதுக்கான வார்த்தையை நம்மளால் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அந்த வார்த்தை மூலமாகத்தான் அந்த வார்த்தை நமக்கு கிடைக்குது. பார்த்தீங்களா, அதுதான் ஆசீர்வாதம். கவனிக்கிறீங்களா? அந்த வார்த்தை கிடைக்குது பாருங்க, அதுதான் என்னது, ஆசீர்வாதம். அந்த வார்த்தையின்படி நம்ம நடக்கும் போதுதான் ஐஸ்வர்யம் நம்மளை சேரும். அப்படித்தானே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்தது. முதல்ல என்ன சொன்னாரு, வார்த்தை சொன்னாங்க. அவர் சொன்னாரு எல்லாரும் ரெடியா இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. யாரு? மோசே சொல்லிட்டாரு. அப்ப இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, ரெடியா ஆனதுக்கு பிறகு சொல்றாரு, போய் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க இப்ப என்ன செஞ்சுக்கோங்க, அவங்க வீட்டுக்கு பொருளை வாங்கிக்கோங்க. அது என்னது, துன்மார்க்கன் நீதிமன்றக்காக சேர்த்து வைக்கிறாங்க. அப்படின்னா என்ன, அந்த நாட்கள்ல இவங்க போய் கேட்டாங்க. இப்ப ஆண்டு என்ன செய்வார்னா தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், என் பிள்ளை நீதிமானா இருக்கிறான், என் பிள்ளை யாரா இருக்கிறான், நீதிமானா இருக்கிறான். அந்த மாதிரி 4 பேர் அடிச்சு குடிச்சு ஏமாத்தி சம்பாதிக்க கத்துக்காம மதியா அவனுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து என் பிள்ளைக்கு கொடுக்கணும். யாருக்கு கட்டளை கொடுப்பார்? தூதர்கள். உன் பாதம் கல்லில் விடராதபடிக்கு நம்முடைய தூதர்களுக்கு அவர் என்ன செய்வார். அப்ப நடக்கணும்.
நடக்கணும் தானே? நடந்தால் இந்த கட்டளை பிறக்கும். நாம் நீதிமானாக வாழ்ந்தால் தானே அவர்கள் சேர்த்து வைத்ததான் நமக்கு கிடைக்கும். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை பெற்று அதன்படி கர்த்தருடைய வார்த்தையை பெறுவது ஆசீர்வாதம். அந்த வார்த்தையின்படி நடந்தால் ஐஸ்வர்யம். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தேவையில்லை, என்னுடைய பலன் இருக்கு, எனக்கு ஞானம் இருக்கு, நான் நல்லா உழைப்பேன், நான் நல்லா இது பகுத்தறிவாளர்கள் சொல்லுவார்கள், என்னுடைய கடுமையான உழைப்பினால் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இல்ல, கர்த்தர் உண்மையில் கரிசனை வைத்ததனால் இந்த இடத்துல வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அதை அறிந்த கூட்டம் தான் நீங்களும் நானும். அதை அறியாத கூட்டம் பகுத்தறிவு என்று சொல்லிக்கிட்டு தெரியுது. அப்படி இல்லை. 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள் கர்த்தரை தேடினால் 6 நாள் செய்த வேலையும் ஐஸ்வர்யமா மாறும். அந்த 7ஆம் நாள் கர்த்தரை தேடலனா அந்த 6 நாள் சம்பாதித்ததும் வேதனையாக மாறும். இவ்வளவு சம்பாதிச்சேன், ஒண்ணுமே கிடைக்கலையே, அது சந்தோஷமான வார்த்தையா? அது என்ன வார்த்தை? வேதனையான வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதமே, கர்த்தருடைய சொல்லுங்க, ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதனால கூட அவர் என்ன செய்ய மாட்டாரு. இப்ப ஆசீர்வாதம் எது? புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை எது? ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டால் ஐஸ்வர்யம் தானா வரும். அந்த ஐஸ்வர்யம் நமக்கு என்ன செய்யாது? வேதனையை கொடுக்கும். ஆனா இந்த வார்த்தை இல்லாமல் வருகிற ஐஸ்வர்யம் வரும். ஆனா நம்மளுக்கு எதை கொடுக்கும்? வேதனையை தான் கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிங்கிற கொஞ்சம் என்னை பாருங்க. இந்த கடந்த 6 நாட்கள் நடந்த கூட்டத்தை ஒரு சின்னத ஒரு காரியம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அல்லேலூயா. நம்முடைய நிலைமை அவர் அறிந்திருக்கிறார். அந்த நிலைமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று வார்த்தையை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தையை பெற்றவர்கள் தங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும். தங்களுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தினால் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் தேவன் ஸ்திரப்படுத்துவார். அப்ப தேவன் அப்படி ஸ்திரப்படுத்தினால் குடும்பமாக ஒரே வழியில போவார்கள். வேற வழி இருக்காது. பிள்ளை ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம் இல்ல, ஒரே வழியில போவார்கள். அப்படி ஒரே வழியில போகிற குடும்பம் அனுதினமும் கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிற சாட்சியை தியானிப்பார்கள். அப்படி தியானிக்கும் பொழுது ஆச்சரியமான அறிவு அவர்களுக்கு கிடைக்கும். அந்த ஆச்சரியமான அறிவு மற்றவர்களை ஆராய்ந்து பார்க்க சொல்லாது, அடுத்தவர்களை குறை சொல்ல சொல்லாது. எனக்குள்ள நான் எப்படி இருக்கிறேன்? நான் பூமிக்குரியவனாக இருக்கிறேனா, ஆவிக்குரியவனாக இருக்கிறேனா? கர்த்தர் எனக்கு கொடுத்த சபையில பார்வையாளராக இருக்கிறேனா, பங்காளராக இருக்கிறேனா? அல்லேலூயா. அப்படிங்கிறது அந்த அறிவு என்ன செய்யும்? ஆராய்ந்து பார்க்கும். அப்படி ஆராய்ந்து பார்த்ததுக்கு பிறகு, ஆகா, நான் பூமிக்குரியவனா இருக்கிறேனே, இல்ல நான் ஆவிக்குரியவனா இருக்கணும்னு சொல்லி சில சத்தியத்தை கை கொள்ள சொல்லும். நான் சபையில வெறுமையா தானே போயிட்டு வெறுமையா தானே வர, இல்ல என்னுடைய சபை இப்படி இருக்கக்கூடாது, எனக்கு என்று கொடுத்திருக்க சபை இப்படி இருக்கக்கூடாது என்று அதற்காக சில காரியத்தை நம்ம செய்ய சொல்லும். அல்லேலூயா. அப்படி செய்யும் பொழுது அதற்கான பலனை தேவன் நமக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அப்படி வாழ்கிறவர்கள் மேல் தேவன் பிரியமாய் இருப்பார். அல்லேலூயா. தேவன் எப்படி இருப்பார்? பிரியமா. பிரியமா தான் சொல்லுவாரு. நான் இப்படி கிரியைகள் செய்யும் பொழுது கர்த்தருக்கு பிரியமா இருப்போம். அப்ப அவர் நம்மளை பார்த்து சொல்லுவாரு, தாவீது மட்டுமல்ல, இவன் என் இதயத்துக்கு ஏற்றவன். தாவீது மட்டுமல்ல, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையானவனாக இருக்கிறான். மோசேக்கு மட்டுமல்ல, நாமும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தால் நம்மை பார்த்து சொல்லுவார், இவர்கள் மீது நான் எப்படி இருக்கிறேன் தேடிட்டு இருக்கிறீங்களா? இன்னும் அன்றையும் அந்த டைப் என்ன சொல்லி எடுக்க சொல்ல மத்தேயு 3:17. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன்,
இவரில் பிரியமாயிருக்கிறேன் இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அல்லேலூயா. அப்ப தேவன் நம் மீது பிரியமாய் இருந்தால் மற்ற எல்லாருக்கிட்டையும் சொல்லுவார், இவரில் நான் எப்படி இருக்கிறேன், பிரியமாய் இருக்கிறேன்னு சொல்லுவார். அல்லேலூயா. அந்த வார்த்தை கேட்கணுமா? அல்லேலூயா. வேதத்தை காக்கிறவனும் பாக்கியவான். அந்த வாக்கியம் என்னன்னா, தேவன் சொல்லுவார், இவன் என் நேசகுமார், இவள் என் நேசகுமார். அல்லேலூயா. இவர்ல நான் எப்படி இருக்கிறேன், பிரியமாய் இருக்கிறேன். எப்ப சொல்லுவாருன்னா, இப்படி வாழும்போதுதான் அந்த வார்த்தையை நமக்கு தான் என்ன செய்வார், சொல்லுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. வேதத்தை கை கொள்ளணும். யார் கை கொள்கிறார்கள் இல்லையோ தேவையில்லை. வேதத்தை கை கொள்கிறவனோ மனுஷருக்கு இல்ல, வேதத்தை கை கொள்கிறவனோ கர்த்தரை நம்புகிறவனோ அப்படின்னு ஒருவரைத்தான் சொல்லியிருக்கிறது. அந்த ஒருவர் யாருன்னா நீங்களும் நானும் தான். அல்லேலூயா.